ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து எழுது, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. குரு பகவானுடைய வக்கர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வருது. 15/10/2024 11/2/2024 வரலும், அதாவது தை 29 வரலும் கிட்டத்தட்ட 11/2/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாள் வருது. இந்த 4 மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவு நாளாக துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தாலேயானால், அதாவது வேலையின் மூலியமாக சிறு சிறு பலுக்கள் வரும். அது மூலியமாக வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தோம்னா வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்திருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் போய் குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். 3/6 அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தானே இருக்கணும். அப்படின்னா அவருடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய தனகாரகத்துவத்தையும் அதை தவிர புத்திரகாரகத்தையும் பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால அவருடைய காரகத்தினால தனஸ்தானத்தை அவர் பார்த்தாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத வெளியில் நிற்குமே தவிர அவர் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வக்கரகதி காலத்தில் வரும். அதாவது போட்டியில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தேனால் குரு பகவான் நவாம்சத்தில் கன்னியில் போய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்களை போய் வழிபட்டு வரக்கூடிய, மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலில் போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு வழக்கு இந்த அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள், நவம்பர் 25 தேதிக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு சார், என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, திடீரென்று பண வருமானம் வரக்கூடிய, எதிர்பாராத இடத்துல திடீர் பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தலைன்னா உங்களுடைய எதிராளிகள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி மறைஞ்சு போயிருக்கிறது எதிராளிகள் உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வக்கரகதி காலத்தில் நீங்கள் எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் போனதுலேருந்து உங்களுக்கு எதிராளிகள், அதை தவிர உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வேலையில் மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய எஜமானர்கள், அதை தவிர எஜமானர்கள்னால் வியாபாரத்தில் இருக்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமானர்கள், இவர்கள்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு 4 மாதம் பார்த்தாலேயானால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும், நீங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கரகதியில் அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலியமாக உங்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய அது கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வக்கரகதியில் அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஜனவரி மாதத்திற்கு மேலே பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நவாம்சத்தில் வர்றதுனாலையும் அவர் ரோகிணி 4ஆம் பாதத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கிறதும், ரோகிணி நட்சத்திரம்ன்றது 10ஆம் ஆதிபத்திய நட்சத்திரன்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக ஏற்பட்ட கடன்கள் எல்லாமே சிறு 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 அதாவது சூரியனை கண்ட பனி போல் அதுவே உருகி காய்ந்து ஆவியாகி சென்று இருக்கிற இடமே தெரியாத சுவடு கூட இல்லாத அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகளையும் பண்ணுறதும், குரு பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய குரு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில் மாயவரம் பக்கத்தில் இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க, அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்க ஜாதகத்துல இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடியவரா இருப்பாரு. 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி. துலா ராசியிலிருந்து 8ஆம் வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குரு மறைஞ்சு நிற்கிறார். பொதுவாக துளாராசிக்கு குரு மறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவுகளை கொஞ்சம் தடைப்படுத்தி கொடுத்தாலும் சில அவமானங்கள்,
அதே போல் கணவரோ அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது கணவர் உறவுகள் மூலமாக மனைவி உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள், கொஞ்சம் பிரிவினைகள், சங்கடங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே போல் ஒரு சிலருக்கு ஏன்னா 8ஆம் இடங்கிறது நம்ம அவமானம் மட்டும் சொல்லக்கூடாது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம் இதெல்லாமே 8ஆம் இடம் தான். தசாபுத்தியில் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. இப்போ அதே இடத்துல இருந்து, அதாவது உங்கள் வீடுன்னே சொல்லலாம், அதுவும் சுக்கிரனுடைய வீடு தானே, துலாமும் சுக்கிரனுடைய வீடு, ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு. அதே வீட்டிலிருந்து குரு வக்ரம் ஆகிறார். அப்போ பெரிய அளவுக்கு குரு பாதகத்தை செய்யாது. ஏன்னா ஒரு சுபகிரகம் வீட்டிலிருந்து சுபகிரகம் வக்ரம் ஆகும்போது பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்றோம். அப்போ 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலும் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலும் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்க. குரு வக்ரமாக இருந்து விட்டால் சகோதரர்கள் மூலமாக ஆதாயம், சொத்துக்கள் சேர்ப்பது, முயற்சிகள் கைகூடுவது, நீங்க என்ன விஷயம் செஞ்சீங்கன்னாலும் அதுல காரிய ஜெயங்கள் ஏற்படுவது, தைரியம் அதிகமாவது, விஜய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ அதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, உத்தியோகம், உங்களுடைய சித்தி உறவு முறைகள் இதெல்லாமே சொல்றது 6ஆம் இடம். அப்போ வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறலாம்னு நினைக்கிறீங்க, அதற்குண்டான மாற்றத்திற்கு உண்டான வேகத்தை கொடுப்பது. ஏன்னா குரு அப்படின்னா வேகம், அதிகப்படுத்துதல், அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ வேற வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுக்கும். அப்போ கடன் ஏதாவது இருக்குதுன்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம், நோய்க்குள்ள நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஏன்னா சுபகிரகம் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா அசுபகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் இருக்கார். சனி 5ஆம் இடத்துலேருந்து வக்ரமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த சுபகிரகம் வக்ரமாகிறது பெருசா உங்களுக்கு நல்லதை மட்டுமே பண்ணும். உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால். இதே உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதர உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெரிய முயற்சி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா எதுவும் பண்ணாம இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் வெளி பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுப்பார், நோயை அதிகப்படுத்தி கொடுப்பார், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் இந்த டைம்ல வாங்காம இருக்கிறது சிறப்பு. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு தோணும், ஆனா தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் மாறுங்க. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா மாறினீங்கன்னா மீண்டும் இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ அதனால உங்க ஜாதகத்துல கொஞ்சம் அந்த குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இந்த 4 மாத காலங்களையும் கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 8ஆம் இடத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வருமானம் வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணால் முழுமையாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சித்தல் அருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை, அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம்.
குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள், ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை, 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார், 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான்.
அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இதனுடைய 120 நாள் வக்ரகதியில் இருக்கும் காலங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை குரு பகவான் வழங்குவார்? நல்ல பலனை வழங்குவாரா இல்லை சுமாரான பலனை வழங்குவாரா? பாருங்கள், துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. அப்போ குருவை பொறுத்தவரையிலையும் மறைஞ்சிருந்தாவே சிறப்பு தான், ஒன்றும் குறை கிடையாது, சூப்பர். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 8ல் மறைஞ்சி வக்ரம் பெற்றிருப்பது என்பது மிக சிறப்பு, நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி உங்களுக்கு நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் போவீங்க, ஒரு சிலர் ஆத்ம திருப்திக்காக சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம். 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. இதில் பாருங்கள், 3ஆம் இடத்து அதிபதி குரு வக்ர நிலையில் இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும், எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். 6ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6க்குடையவன் 8க்கு போகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போது அவர் வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு ரோக சத்ருஸ்தானம், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த 8ஆம் இடம் வக்ரம் பெறுவது என்பது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, அதெல்லாம் நடக்காது. எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்காது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்கு, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறதால நம்ம சொல்கிறோம். மற்றபடி
11ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய நிலை. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலம். இந்த பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரோன்னு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். யாருடைய அதாவது ஒருத்தருடைய ராசி துலா ராசியாக இருந்து எந்த லக்னமாக இருந்து குரு எந்த இடத்துல ஒன்றாலும் வக்ரமாக இருந்தாலும் இப்பொழுது இந்த 120 நாளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குங்க, அது ஒன்றும் குறை கிடையாது. பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். சில நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், எச்சரிக்கையோடு இருந்துங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த துலா ராசிக்கு ஒரு சுமாரான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். துலா ராசி துலா லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே துலா ராசிக்கு 8இல் குரு பெரிய ஒரு மாற்றங்களை தரல, கொஞ்சம் பிரச்சனைகளை ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு இந்த பண வரவில் நிறைய ஒரு தடைகள் இருந்தது, ஒரு பொருளாதார சிக்கல், ஆரோக்கிய ரொம்ப கெடுறது, ஒரு ஏதாவது ஒரு நோயால் ரொம்ப அவஸ்தை, ஒரு 2 நாள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சரியாகும், நம்ம நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு, இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, நான் எதிர்பார்த்த செயல் நடக்கலை அப்படின்னு ரொம்ப மனம் வெம்பி போய் கொண்டிருந்தவர்களுக்கு, ஒரு வேலை விஷயமா இருந்தால் கூட இந்த கூட சக பணியாளர்களால் பிரச்சனை, என்னுடைய முயற்சிகள் எதுவும் எனக்கு கை கொடுக்கல, எத்தனையோ இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், ஒரு வேலையில் எனக்கான ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரமோ ஒரு வேலையோ நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொன்ன நிறைய பேருக்கு இந்த குரு வக்ர காலங்கள் ஒரு வளமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவர் 3-6க்கு உடையவர், இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவே கொஞ்சம் சாதகமானது என்றாலும் இந்த வக்ரமான காலம் இன்னும் நல்ல பலன்களை அளிப்பார். ஏற்கனவே அவர் துலா வீட்டிற்கு நன்மை செய்யாத கிரகம். இந்த காலகட்டம் அவர் வக்ரமாகும் பொழுது நமக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு தகவல் கிடைக்கல, நான் முன்ன போட்ட அந்த முயற்சிலாம் மறந்தே
மறந்துவிட்டேன், அதற்கான ஒரு நல்ல பலன்கள்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது தான் நம்முடைய தைரிய வீரியம், நம்முடைய உடன்பிறப்புகளையும் கொடுக்கும். இது வரைக்கும் உடன்பிறப்போட ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அவர்களோட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது, நம்முடைய முயற்சிகள் வந்து கை கொடுப்பது, அதே போல் நமக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் சொன்ன மாதிரியே தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சில நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரணில்லை, ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபடுது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளை கொடுத்துரும். குடும்பத்தில் வந்து இருந்த அந்த ஒரு மனக்கசப்புகள் நீங்கும், நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாயும் தரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த உயிர் சொத்துலாம் இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் எடுத்துகிட்டு வந்து தருவார். ஒரு திடீர்னு ஒரு நம்மளுக்கு இந்த யூக வணிகத்திலலாம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது, அதே குழந்தை பாக்கியம் வந்து கிடைப்பது, அதற்கான மருத்துவங்கள் இந்த காலகட்டம் வந்து நமக்கு கை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஊழல்கள்லாம் குறைந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல இணக்கம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் திருமண விஷயங்களை கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ பேசி வந்து தசாபதிலாம் சிறப்பாக இருக்கும்போது இப்போ பேசி ஒரு நல்ல வந்து ஒன்று கூடுவது, இல்லை ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த விவாகரத்து கிடைக்கப்பெற்று அவங்களுக்கு ஒரு வேறு வாழ்க்கைக்கு அவங்க முயற்சி செய்வது, இந்த காலகட்டம் வந்து தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் இது வரைக்கும் வந்து தொழிலில் நிறைய ஒரு சிலருக்குலாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக போயிட்டால் கூட பாதி நாள் சம்பளம் கட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதுலேயே நிறைய பேருக்கு மன உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு நல்ல கம்பெனிக்கெலாம் வந்து மாறுவது, இவங்களுடைய திறமையை பார்த்து இவங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும், நிறைய வந்து ஒரு எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, நல்ல வந்து ஒரு அருமையான விஷயங்கள்லாம், அது கல்வியாக இருந்தாலும் ஒரு சிலர்லாம் ஆராய்ச்சி கல்விக்கெலாம் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கல்வி, வெளிநாட்டு கல்வி கிடைக்கிறது மாணவர்களுக்கு. அது தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும், ஒரு உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு பண வரவாகட்டும், பணம் கொடுக்கல் வாங்கல. இப்போ கடன்காரன் பேர் எடுத்தோம்னா ஒரு சிலர் கடனை கட்டலாம், கடன் தீர்க்கலாம், இல்லை கடன் வந்து ஒரு தேவைக்காக நம்ம எதிர்பார்க்குறோன்னா அந்த கடன் கிடைக்க பெறுவது, இப்படின்னு அனைத்து வகையிலுமே இது இப்போ தான் சொல்லலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு. ஏன்னா அவர் வந்து 3 6 கூடையவர் 8ல் போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து இன்னமும் வந்து அவர் பலன்களை வந்து இன்னும் நமக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறாரு. ஒரு கெட்டவன் போய் இன்னும் ஒரு நம்ம நன்மை தராத இடத்துல இருக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு நல்ல பலன்களே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். துளாராசிக்கு இது வரைக்குமே நல்லது நடக்கலை, நிறைய தடைகளை சந்திச்சோம், அதுதான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை வந்து இந்த காலகட்டம் நல்ல உங்கள் திட்டங்களை, நம்ம மனதில் தோன்றிய திட்டங்கள், நம்ம போட்ட திட்டங்கள்லாம் இப்போ வந்து செயல்படுத்தி நல்ல அருமையான பலன்களை காணக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நல்ல மணி டிரான்சாக்ஷன்லேருந்து, மணி ஃப்ளோவிலேருந்து, இதெல்லாமே ஒரு பட்ஜெட்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டப்படுறோம், சொல்ல முடியல. ஏன்னா தசாபதி சிறப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம். இதே குருவும் வக்ரமாக இருக்குது, குரு தசா இல்லை புத்தியே நடக்குதுன்னா நல்ல பலன்களை நான் அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம். தசாபதிலாம் சிறப்பில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு சில நன்மைகள் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் துளாராசி வந்து இந்த காலகட்டம் இன்னும் நல்ல முழுமையான பலன்களை பெறுவதற்கும், இல்லை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலை சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முருகனுடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க. திருச்செந்தூர் முருகனை வந்து ஒரு தரம் சென்று வழிபட்டு வரலாம். அப்படி இல்லை அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும், நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த கிழமையில் வந்து முருகனை வழிபடுவதும், இல்லை வியாழந்தோறும் முருகன் வள்ளி தேவையானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதும், ஏன்னா அவருடைய வேலை வந்து நமக்கு நிறைய ஞானத்தையும் நிறைய வந்து ஒரு சிறப்பையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இச்சாசக்தியாக வள்ளி அம்மாவும், கிரியாசக்தியாக நமக்கு வந்து தேவயானையும், ஞானசக்தியாக நமக்கு வேலும் வந்து முருகனுடன் ஒன்றிணைந்து நமக்கு அருள் புரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது.
இந்த காலகட்டம் வந்து குருமார் வழிபாடு, நம்மளுக்கு மூத்தவர்களை வழிபடுவது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, நமக்கு இவங்க தான் குரு, இவங்களால தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம முன்னுக்கு வந்து அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து நம்ம வணங்குவது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. குருனாலே குழந்தைகள் தான். இந்த படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான உணவு தானம், ஆடை தானம், நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு நோட் புக்கு, பென்சிலு, எது வேண்டுமானாலும் அவர்கள் வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுது குருவானவர் நம்மளுக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார். இந்த வியாழனில் விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்ம வந்து கந்தர் அனுபூதி, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், குருவுடைய காயத்ரி சொல்வது, அதே போல் நம்ம வந்து கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுது குருவின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெறுவோம். அதை தாண்டி நமது பெற்றோர்களை வணங்கி நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது இன்னும் முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரக்கரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. குரு உங்களுக்கு என்ன தரப்போகிறார்? இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைபெற்றவர்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கிடைக்கும். அதற்காக செயல்படுத்த போகிறாரா? இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வக்ர குரு பெயர்ச்சி இந்த 4 மாத காலங்கள் ஏறக்குறைய உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்குது. சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்களை பெற்று நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம். அந்த திட்டங்களை எல்லாம் வேகமாக விரைவாக செய்து உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள், குருவோட வக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியே விரிவாக பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ குரு எப்போ வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை வக்ரகதி நிலையில் இருப்பார். இந்த வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ குரு பகவானை பொறுத்த வகையில் சுபர், இயற்கை சுபர், நல்லவர், எல்லோருக்கும் நல்லதே செய்யக்கூடியவர், சகல தோஷத்தையும் போக்கக்கூடியவர். அப்படிதான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காரகர். திருமணம் அப்படின்னா இவரோட பலம் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறத நடத்தவே முடியாது. குருபலம் இருந்தால் தான் திருமணம் அப்படிங்கிறதே நடக்கும். அப்போ சுபகாரியம் நடக்கணும்னா குரு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர் வக்ரகதி நிலையை அடைகிறார். பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர், நீதி, நேர்மை, உண்மை, நியாயம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோடது தான். நிர்வாகம், நிதித்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை இதெல்லாம் அவரோடது தான். இருந்தாலும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ராசியிலே ஆட்சி பெற்று இந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறாரு. பிறகு பார்த்தோம்னாக்க ராசியிலிருந்து 6ஆம் இடம், அதாவது 4, 5 5ஆம் இடத்திலேயே சனி பகவான் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதி நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரகதி இருக்கிறார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா
ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை. ஆனால் பர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா குரு, கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து பர்மனண்ட்டாக இந்த டூரேஷன் சொல்லக்கூடிய 4 மாத காலங்கள் இருப்பாங்க. இவங்களை வச்சு தான் அந்த பலன்களையும் நம்ம சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், எந்த ஒரு இடத்துலையும் தைரியமாக பேசுகிறது, எந்த ஒரு இடத்துக்கும் ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பேக் போனாக இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் தான். அதுலேயும் அரசியல் சார்ந்து ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னா அவர் துலாம் ராசிக்கு சொந்தக்காரராக இருப்பார். அதே போல் அரசு துறையில் ஒரு உண்மையாக நேர்மையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் துலாம் ராசிக்கு சொந்தக்காரராக இருப்பார். ஏன்னா அந்த நிலை விட்டு மாறுறதுக்கு அவங்க மனம் ஒத்து வராது. ஏன்னா சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். ஆமாம், எந்த இடத்துலையும் தவற உடனே தட்டி கேட்பாங்க. எவ்வளோ பெரிய பலம் இருக்குது, பலவீனம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பார்க்க மாட்டாங்க. பட்டுன்னு அதை தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல், துணிச்சல், தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அவர் 3-6 தான். நல்லவர் அப்படிங்கிறத விட 3-6 அவர் நல்லது செய்வாரா அப்படின்னா 3-6 8ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிட்டாரு. இப்போ வக்ரகதி நிலையில் வேற இருக்கிறார். இது நல்லது நடக்குமானா உறுதியாக துலாம் ராசிக்கு நல்லது தான் நடக்கும். பயப்படவே வேண்டாம். ஏன்னா கெட்டவர் கிட்டில் ராஜயோகம் அப்படின்னு அதாவது ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. கெட்டவர் கெட்டு போனால் நல்லது தான் நடக்கும், கெடுதல் செய்யக்கூடியவர் கெட்டு போனால் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின்படி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு லாபகரமான காலகட்டம் தான். துலாம் ராசியை பொறுத்த வகையில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது 8ஆம் இடத்துக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், புது மனிதர்களோட நட்பு, இடமாற்றம், வேலை, தொழில், வருமானம் சார்ந்த இடமாற்றம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதை பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பேச்சிலே சரி பண்ணக்கூடியவங்க, மன தைரியம், மன ஆற்றல், மனதில் இருந்து வந்த வேதனை, மனதில் இருந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு, இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். துலாம் ராசியை பொறுத்த வகையில் ஒன்றும் பயப்பட வேணாம், ஜோராக இருக்குது. நல்ல உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். அதில் எது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி எண் அப்படிங்கிறது தெரியுது. லக்கணம் என்ன, தசாபுத்தி என்ன. லக்கணம்னா பார்த்தீங்கன்னா விதி அமைப்பு கொண்டது. இப்போ ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதி, இதுக்கு இடையில் கோச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதான் மதி. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா எது நடக்கும், இந்த விதிக்கும் மதிக்கும் இடையில் எதை நடத்தக்கூடிய ஒரு தன்மை இப்போ நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் தசாபுத்தி அமைப்பு. அந்த தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கனாக்க கீழே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவரோட பார்வை பலன்னு பார்க்க போனோம்னா, அங்கேருந்து பார்த்தோம்னா குரு அங்கிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். பயணங்கள் சார்ந்த இடத்தை பார்க்குறார்.
அப்போ வேலை, தொழில், வருமானத்திற்காக நீண்ட நாளாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வேலை மாற்றம் செஞ்சுக்கணும், தொழில் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டம் பயன்படுத்திக்கணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் சரியாகும். ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க அமைஞ்சிருக்கு. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குடும்ப பிரச்சனை. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் குடும்பத்தில் ஏதோ ஒரு அரசல் புலசலான ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும், ஒற்றுமை பலப்படும், வருமானம் நல்லாயிருக்கும். கொடுத்த வார்த்தைகளை, சொல்லை காப்பாற்றும் வகையில் இந்த வார்த்தைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? குடும்பம் அமையாதவர்களுக்கு திருமணம் செய்யணும், நீண்ட நாள் திருமண பாக்கியம் ஏற்படலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக திருமண பாக்கியம் ஏற்படும். பிரிந்து சென்ற நண்பர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வேறு எந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தோட தன்மை என்ன சொல்லுது அப்படின்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யணும்னா தாராளமாக அந்த காலகட்டத்தில் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்களை வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்களை மாற்றிக்கணும்னா மாற்றிக்கோங்க. ஒரு காலி இடம் வாங்கணும், ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அந்த வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருது. ஆக மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, வீட்டிற்கான தேவையை நிறைவேற்றக்கூடிய, நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும்? இப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்து வேற என்ன, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வார்த்தை சுத்தம் உள்ளவர், அதே நேரத்தில் முன்கோபம் இருக்குது, நம்பியவரை ஏமாற்ற மாட்டார், நினைச்சதை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் உடையவர், நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உடையவர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வெற்றி தரும் வகையில் இருக்குது. சகோதர ஒற்றுமை ஏற்படும், அங்காளி பங்காளி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், தேசம் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அப்போ சித்திரைக்கு அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது? சிவாதி நட்சத்திரம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் ராகு குரு காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேர்வு பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீரும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் பழைய நண்பர்கள் திடீர்னு உதவி செய்வாங்க. அதே போல் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம்.
நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் விசாக நட்சத்திரத்திற்காரர்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் லாபகரமாக தான் அமையும். அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த 4 மாத காலகட்டம்ங்க. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு வக்ரமாகிறதுனால அதிக பலன் பெற போகிறது வந்து துலா ராசிக்காரங்க தான். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகம், பர்த் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வக்ரமாகும் போது சுக்கிரனோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் சம்திங் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த 4 மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3 துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 3, 6 கூடிய நபராக இருக்கிறார் இல்லையா. அவர் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா குரு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபராக இருக்கார். அவர் கெட்டவர். அவரே வந்து மறுபடியும் கெட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் அது வந்து ஒரு ராஜயோகமாக மாறும் அப்படிங்கிறது தான். அப்போது குரு வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸ் வந்து பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது. அதாவது 6 கூடையவர் 8ல் இருக்கும்போது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு இது உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பொருளாதாரம் அதாவது பணம் கிடைக்கிறது. அது வந்து என்னென்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், லாட்ரின்னு சொல்லலாம், புதையல்னு சொல்லலாம். இந்த வந்து லாட்ரி புதையல் அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட், லாட்ரி இது எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல வருமானம் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து உங்களோட வாழ்க்கையிலேருந்து கடனே வெளியில் போகும். அந்த லெவலுக்கு இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போடணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக வேலை 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 தொழில்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, ஒன்று குடும்பம், இன்னொன்று வந்து ஹெல்த்து. இது ரெண்டுமே உங்களுக்கு மைனஸாக மாறும். 2, 7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, வக்ர காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு போவீங்க. அந்த டைமில் பணம் நிறையா வரும். பக்கத்தில் தான் இருக்கும், எடுக்கலாம்னு நினைப்பீங்க. இந்த சைடு இருந்து ஒரு கை வரும். யாருன்னா குடும்பம், உங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியான முறையில் கடந்து வரணும். சண்டை போடாதீங்க. 6ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். நிரந்தர பிரிவு இதுக்கெல்லாம் வழிவகுத்துரும். அதாவது குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக உயிருக்குரியான நேசித்தவங்களெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எண்ணில் பாதி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து விலகி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பண ரீதியான நிறைய வருமானங்கள், தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, என்ன விஷயத்துக்காக சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வாய் விட்டு உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் எதுவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர் இதே பிரச்சனைகள் வரும். ஆனால் வந்தாலும் புதுசாக வேறு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னா இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். தொழில் ரீதியாக வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக கடன் வாங்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் வாங்குங்க. வக்ரமான காலகட்டங்களில் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் வாங்குறத விட வக்ரமான காலகட்டங்களில் வாங்கும்போது, கடன் வாங்கும்போது அது கண்டிப்பாக என்ன ஆகும், நிவர்த்தி ஆகிடும். வக்ரம் அப்படின்னா என்ன, ஒரு தேர் அதை இழுத்து அதை கொண்டு போய் அதே இடத்துல போய் நிற்க வைக்கிறது. அது மாதிரி அந்த கடன் வந்து எப்படினாலும் வாங்கினீங்கன்னா அதை என்ன செய்யும், கடன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் உருவாக்கி விட்டுரும். அதுதான் வந்து சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பேசும்போது பார்த்து பேசணும். கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும். ஒரு விஷயத்தை செய்கிறதுனால என்ன எஃபர்ட் இருக்குது, அதனால் நமக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத கவனம் ரொம்ப 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 கவனம். அதே மாதிரி லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும்போது ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால பின்விளைவு, பெரிய லெவலில் எஃபர்ட்டு, அது நெகட்டிவாக போகிறது, அப்புறம் கட்சியிலிருந்தே உங்களை தூக்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடந்துடும். அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். மாங்கல்ய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்ரமாகிறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார், வேலைன்னு போவார். ஆனால் நீங்கள் தான் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா கணவருக்கு மருத்துவ செலவு உண்டு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. 6 கூடையவர் 8ல் இருக்கார். உங்களுடைய மன வாழ்க்கையில், உங்களுடைய தாம்பத்தியத்தில் வேறு ஒருத்தரை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. வேறொருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனக்கசப்பாக இருந்தால் இந்த 4 மாதம் அமைதியாக கடக்கிறதுக்கு வழி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிரும். வேறு யாராவது வந்தாங்கன்னா அது பெரிய பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இது மாதிரிலாம் போகும். அதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்குலாம் அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இது அதுக்கு ஒரு வீடை பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் அது கிடைக்காம போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு விஷயம் நின்று போயிருந்தது, வீடு சம்மந்தமாகவோ, வாகனம் சம்மந்தமாகவோ, இடம் சம்மந்தமாகவோ ஒரு விஷயம் நின்று போயிருந்துச்சுன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வக்ர காலங்களில் ட்ரை பண்ணும்போது அதே விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும். எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போச்சோ வக்ர காலங்களில் அதே விஷயம் தேடி வரும். அதுதான் வந்து வக்ர காலங்களில் சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம். மைண்டு சரியில்லைன்னா வண்டியை எடுக்காதீங்க. நீங்களாக ஓனாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓனாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஆக்டிங் டிரைவரை போட்டு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. காசை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பொதுவாக துளாராசிக்காரங்க வந்து தங்களுக்காக அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்ப நபர்களுக்காக தான். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க மாஞ்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுக்காகவும் செலவு பண்ணுங்கள். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள். இல்லைன்னா அது ஒரு பெரிய சர்ஜரியில் வந்துடும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கும்போது உடல்நிலையில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். தலை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பெரிய லெவலில் சர்ஜரி கொண்டு போய் விட்டுரும். மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது. தேவையில்லாத வீண் விரயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். படிப்பில், அதாவது நீங்கள்
படிக்கக்கூடிய நபராக இருந்துச்சுன்னா படிப்பில் அதிக கவனம் போடணும். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகும். மன ரீதியாக ஏதாவது ஒரு நெருடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. பெண்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக வரும். அது அனுசரித்து தான் நீங்கள் போகணும். பெற்றோருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டாலே போதுமானதுங்க. பொதுவாக சோஷியல் மீடியாவில் இந்த காலகட்டங்களில் தெரியாத நபர்கள் கூட பேசாதீங்க. 8ஆம் இடம்ங்கிறது அவமான ஸ்தானம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் தெரியாத நபர்களோட பர்சனலாக சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா அது உங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதா வந்துடும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுப்பாரு, பணம்லாம் வரும். அதே நேரத்தில் பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது கெட்டு போகிறதுக்கு அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோடைய வக்ரம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளெல்லாம் செய்ய போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.